Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தக்காளி வச்சு சிம்பிளா செய்யக்கூடிய கிரேவி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு காய் சேர்க்காம சிம்பிளா செய்யக்கூடிய கிரேவி இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஒரு 7 பட்டவத்தல் எடுத்துர்க்கேன். அத ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருங்க. இப்போ பட்டவத்தல மட்டும் மிக்ஸி ஜார்ல சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, 2 சில்லு அளவுக்கு தேங்காவை துருவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். பட்டவத்தல் ஊற வச்ச தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு மெயினா ஒரு 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். பெரிய பழத்தை தனியா வச்சுட்டு சின்ன பழத்தை விழுத அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் பண்ணிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 2 பச்சை மிளகா, 1 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிடுங்க. வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட நம்ம சின்ன பழம் தக்காளி பழத்தை விழுத அரைச்சி எடுத்து வச்சிருந்தோம். அந்த விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சுருள வதக்கிட்டு அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ரொம்ப சிம்பிளான கிரேவி, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நல்லா சுருள வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போறேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டயத்துல நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கிற போறோம். இந்த கிரேவிக்கு தக்காளி முழுசா இருக்கணும், அப்பதான் நமக்கு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டா இருக்கும். அதனால தான் நம்ம இந்த டயத்துல தக்காளி சேர்க்கிறோம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் லிக்விடா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சிருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஆயில் பிரிஞ்சு சூப்பரா நம்மளோட தக்காளி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒயிட் ரைஸ்க்கும் நல்லா இருக்கும். அதே போல சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.